இந்த வக்ர பயிற்சி என்ன பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கிறோம். அம்மா என்னம்மா 11ல் வந்த சனி எங்களுக்கு எல்லா முயற்சிகள் எடுத்த அந்த ஒரு ஜோஷாவே இல்லையம்மா, எல்லாமே ஒரு தடை, கடன் பிரச்சனை, குடும்ப உறவுகளில் பிரச்சனை, ஒரு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, ஒரு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், கடன் தொல்லை தாங்கவே முடியல. அதான் போடுறீங்களே டைட்டில், உயிர் மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு வந்து, நாங்கள் வாழ்க்கை எங்களுக்கு வந்து எப்போவும் வந்து எங்களுக்கு ஒரு பணவரவு இருந்து கொண்டே இருக்கணும். அந்த பணவரவு இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும், அது என்னன்னு தெரில எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், எப்பொழுதும் வந்து வாய் சாதுரியத்தால் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள், தாய் மீது அதிக பற்றுள்ள என் ரிஷப ராசிக்கு இந்த நேரத்தில் சனியானவர் 9-10 கூடியவர், தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 11ல் இருக்கிறார். 9ஆம் இடம் என்ன சொல்ல சூழலில் எங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் விருத்தி இல்லை, ஒரு தொழிலுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குதுமா, நிறைய முயற்சிகளை போட்டு மனநுதான் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகாலம், இந்த 4.5 மாத காலங்கள் உங்களுக்கு சிறப்பான உடல்நிலையில் வந்து எதனா 10 நேரம் நாளை பார்க்கும் அந்த சுகஸ்தானத்தையும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் கண்டுணர்ந்து எந்த இடத்துல என்ன தப்பு பண்ணோம், எதனால் இந்த ஃபால்ட் ஆச்சு, இன்னும் மேற்கொண்டு நம்ம எப்படி செயல்பட போகணும் அப்படின்ற ஒரு தெளிவை சிறப்பாக கொடுத்து உங்களை வந்து ரொம்ப அருமையாக பயணிக்க வைக்க போகிறது. இந்த 4.5 மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்னமா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள். இப்போ தான் சனி வந்து பயிற்சி ஆனார், எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆச்சு, வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்துடலான்னு எல்லாரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து சனி வக்ரம் ஆயிடுச்சுன்றீங்களே, இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா, இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்லை அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு 12 ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரம் ஆக போகிறாரு. ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல், அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வக்ரம் உக்ரமாக செயல்படுமா அப்படின்னும் பொழுது இந்த சனி வேகம் எடுக்க போகிறார். இது வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பலாபலன்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்லை இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்க போகிறார். இந்த காலகட்டம் எப்போம்மா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி ஆகிட்டார். நவம்பர் 27 வரைக்கும் நம்மளுக்கு 4.5 மாத காலங்கள், 137 நாட்கள். இந்த 137 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் இல்லையா, நம்ம சாயாகிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவோம், இவர் சடனாக ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொடுத்துருவார். ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போ அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசியில் இருக்கிறார். நீரோட்டம் எப்படி இருக்கும், இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோ இருக்கும், அதே போல் கடலில் இருக்கும்பொழுது முன்னாடி இருக்கும்போது அலை அதிகமாக இருக்கும், நடுக்கடலில் வந்து ஆழ்கடல் அமைதியாக இருக்கும், அதே போல் ஓடை ஆறு அப்படின்னும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா. அதே போல் நம்ம ராசிகளில் அவர் வந்து எந்தெந்த பாவத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அதை ஒட்டி சிறப்பான பலாபலன்களை வேகமாக அளிக்க போகிறார். அதனால் நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும். பெரும்பாலும் இந்த வக்ர காலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து வக்ரம் ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார். முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம்.
இந்த வக்ர பயிற்சி என்ன பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கிறோம். அம்மா என்னம்மா 11ல் வந்த சனி எங்களுக்கு எல்லா முயற்சிகள் எடுத்த அந்த ஒரு ஜோஷாவே இல்லையம்மா, எல்லாமே ஒரு தடை, கடன் பிரச்சனை, குடும்ப உறவுகளில் பிரச்சனை, ஒரு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, ஒரு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், கடன் தொல்லை தாங்கவே முடியல. அதான் போடுறீங்களே டைட்டில், உயிர் மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு வந்து, நாங்கள் வாழ்கிறதா என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் அந்த உயிர் கொடுத்தார கடவுள், அதுக்கே ரொம்ப நன்றி. அதான் ஔவையார் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிது. அதே போல் கூன் குருடு செவிடு அந்த மாதிரி ஊனம் இல்லாமல் பிறக்கிறோம் இல்லையா, நல்ல கை கால் சுகத்தோடு நம்ம உழைக்கக்கூடிய ஒரு தெம்பை கொடுக்குறாரு இல்லையா இறைவன், அதற்கே முதல்ல நன்றி சொல்லணும். தினமும் நம்ம படுத்து தூங்கி எழுந்துக்கணும் இல்லையா, அதற்கே இறைவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கணும். ரிஷபம் எங்களுக்கு வந்து எப்போவும் வந்து எங்களுக்கு ஒரு பணவரவு இருந்து கொண்டே இருக்கணும். அந்த பணவரவு இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும், அது என்னன்னு தெரில எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், எப்பொழுதும் வந்து வாய் சாதுரியத்தால் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள், தாய் மீது அதிக பற்றுள்ள என் ரிஷப ராசிக்கு இந்த நேரத்தில் சனியானவர் 9-10 கூடையவர், தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 11ல் இருக்கிறார். 9ஆம் இடம் என்ன சொல்லும், நம்முடைய பாக்கியங்கள், நம்முடைய தந்தை வழி ஒரு உறவுகள், பூர்வீக சொத்து, அதே போல் நம்முடைய மனைவியுடைய நெருங்கிய சொந்தங்கள், நம்முடைய வெளியூர் வேலை வாய்ப்பு. 10ஆம் இடம் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல், நம்மளுடைய தொழில் முன்னேற்றம், கௌரவம், நம்ம எதெல்லாம் வந்து செஞ்சு வெற்றியை ஈட்ட போகிறோம், நம்ம யாருன்றதை வெளியுலகத்துக்கு காட்ட போகிறோம், நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு, இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது 10. 4 பேரை வச்சு ஒரு தொழில் சொந்தமாக முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடியது. இது 11 என்ற இடத்திற்கு வந்து வருகிறது. அப்போ 9க்கு 3ஆம் இடம் மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. 10க்கு 2ஆம் இடம் மரவஸ்தானம், ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்யணும்னா இந்த 11ஆம் இடம் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. நிறைய முயற்சி போட்டோம், நிறைய எங்களால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உத்வேகமாக செயல்பட முடியுமோ நிறைய இன்னல்களையும் இக்கட்டான சூழலையும் நிறைய தடங்கல்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே குரு ராசிக்கு வந்தபோது கூட எங்களுக்கு அவ்வளோவா சிறப்பாக வந்து பலன்கள் இல்லைம்மா, இந்த காலகட்டமாவது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன்களாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அந்த 10 என்பது நம்மளுக்கு ஒரு பேர், புகழ், அங்கீகாரம், கௌரவம், தொழிலில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு உண்டு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இதையெல்லாமே தரப்போகிறார். அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெளியூர் செய்திகள், இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு வண்டி வாகனம், ஒரு சொத்து பத்து, ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியாக எப்பவுமே வந்து லைஃப் லாங் வந்து எப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஜோஷாக பயணிக்கக்கூடியவர்கள் ரிஷப ராசி லக்னக்கார அன்பர்கள். இந்த சூழலில் எங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் விருத்தி இல்லை, ஒரு தொழிலுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குதுமா, நிறைய முயற்சிகளை போட்டு மனம் தான் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகாலம், இந்த 4.5 மாத காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலங்கள். நல்லா சிறப்பாக உத்வேகமாக வந்து பயணிக்கணும். ஏன்னா சனியுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து செயல்பட விடாது, ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிறோம். சவால்களை சந்தித்து அதை வந்து உடைத்தெறிந்து சாதிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லியாச்சு. முன்னேற்றத்திற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னாச்சு. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் இருக்கணும். எப்பயோ இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சோம், இந்த எப்பயோ போட்ட முயற்சிகளுக்கெல்லாம் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வருவது, அந்த சம்மந்தப்பட்ட ஒரு தொழில், நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து மாற்றம் வேணும், அந்த கம்பெனியில் நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கேன், அந்த கம்பெனிலே வேணும் கேட்டிருப்பீங்க இல்லையா, அது இப்போ அவங்க வந்து கிடைப்பது. மாணவர்களாக இருந்தால் அந்த கல்லூரியிலே இடம் கிடைப்பது. எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்களோ தொழில் மாற்றங்களை, ஒரு தொழிலுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு இடம் வாங்கணும், தொழிலில் வந்து விரிவுபடுத்தணும், பிஸ்னஸில் வந்து இன்னும் அதிகப்படி போனோம், உற்பத்தி சார்ந்த துறையாக இருந்தால் உலகளாவிய சந்தையில் எங்களுக்குன்னு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அருமையான தொழில் மாற்றங்களையும் வீடு வண்டி வாகன யோகங்களையும் உங்கள் உடல்நிலையில் வந்து எதனா 10 நேரம் நாளை பார்க்கும் அந்த சுகஸ்தானத்தையும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் கண்டுணர்ந்து எந்த இடத்துல என்ன தப்பு பண்ணோம், எதனால் இந்த ஃபால்ட் ஆச்சு, இன்னும் மேற்கொண்டு நம்ம எப்படி செயல்பட போகணும் அப்படின்ற ஒரு தெளிவை சிறப்பாக கொடுத்து உங்களை வந்து ரொம்ப அருமையாக பயணிக்க வைக்க போகிறது. இந்த 4.5 மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம்.
சோம்பலை மட்டும் நீக்கி நீங்கள் செயல்படும் பொழுது ஒரு குழப்பம், ஒரு டவுட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேபிளாக நீங்கள் வந்து பயணிக்கும்பொழுது இந்த வக்ரம் உங்களுக்கு அதிகப்படியான வளங்களை தரும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரே பலன். இந்த தொழில் சார்ந்து வந்து உங்களுக்கு ஒரே பலன் தான் நடக்கும். இந்த காலகட்டம் நல்லா ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு ட்ராவல் போவது, அதே போல் குலதெய்வ வழிபாடெல்லாம் வைத்துக்கொள்வது, இந்த 4.5 மாத காலம் எப்போ வந்து சிவ வழிபாடு செய்வது. ஏன்னா சனி பகவான் வந்து யாருக்கு நவகிரகங்களின் நாயகர் சனீஸ்வர பகவான். அவர் வந்து ஈஸ்வரனுக்கு வந்து கட்டுப்பட்டவர். நவகிரகங்களே ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டது தான். பழமையான சிவாலயங்கள் சென்று வருவது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறீங்களோ அதில் வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரும்போது உங்களுடைய கர்மா குறைஞ்சிரும். சந்தனம் வாங்கி தரும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான செல்வ வளமையை தரும். இது வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடு இருந்தவர்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு நல்ல மருத்துவம்லாம் கிடச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை, நடக்காத காரியத்தையும் முடியாத காரியத்தையும், இதுவே வந்து இனிமேல் வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்த்துருக்கலாமா அப்படின்னு நீங்களே மறந்து போன காரியங்கள், விட்டு போன காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் என்ன சுமந்து வரீங்கன்னா 8க்குரியவராகவும் ஆயிட்டார் சனீஸ்வர பகவான். அப்போ 8ஆம் இடம் என்பது உங்கள் வலி வேதனை, நீங்கள் என்ன சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது வந்து நீங்கள் சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையிலுடைய அடுத்த தரத்துக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பயணிக்க போகிறீங்க, உங்களுடைய முன்னேற்றம் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கண்டம், அசிங்கம், அவமானம், வலி இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் எந்த அளவுக்கு உயரப் போகிறீங்க என்பதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 8 அந்த 8க்குரிய குருவே இப்போ அந்த இடத்த பார்க்குறதுனாலையும், அப்போ அந்த சனிக்கு கேந்திரத்தில் குருவும் இருப்பதனால இந்த காலகட்டம் 11ல் இருக்கக்கூடிய சனி, அதுவும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே உங்களுக்கு போகக்கூடிய ஒரு வழியையும் தடங்களையும் தடைகளையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றியை வந்து தர காத்திருக்கிறாரு. அனைத்து தரப்பிலுமே இந்த காலகட்டம் சனிக்கிழமையில் 1 to 2, ஏன்னா சனி உங்களை பொறுத்த வரைக்கும் யோகர். அப்போ 1 to 2 9 10 உடைய நிறைய தான தர்மம் பண்ணுறது. தான தர்மம் நான் எப்பயும் சொல்லியிருக்கிறேன், சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட மேலே வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாவோட இல்லை எலுமிச்சம் ஜூஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்கும் அந்த சாப்பாட்டில், மேலே சில்லறை பணம் வைக்கும்பொழுது உங்கள் ராசிநாதனே ஆக்டிவேட் ஆகிடுவார். வைத்து தரும்பொழுது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூம். ரிஷபம் ரொம்ப எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு ஒரு பலனும் நடக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறீங்க, தொடர்ந்து செய்யணும். இப்போ வந்து ஒரு வாரம் 2 வாரம் செஞ்சுக்கலாம் இல்லை, தொடர்ந்து ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா 90 நாட்கள். ஏன்னா உங்கள் கர்மாவுடைய அளவீடு தெரியாது. இப்போ ஒரு ரூமில் உட்காந்துருக்குறோம், என்ட்ரன்ஸில் இருக்கிறவங்க கடகடன்னு வெளியே போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இருக்கிறவங்க கொஞ்சம் லேட் ஆகும், நடுவில் இருக்கிறவங்க அதை விட கொஞ்சம் லேட் ஆகும். எப்படி வந்து அந்த கடைசியில் இருக்கிறவங்க வந்து நம்ம சீக்கிரம் வெளியே போகணுன்னு முட்டி மோதி வேகமாக அந்த வெளில வரணும்னு பார்க்குறாங்களோ, அதே போல் நம்மளும் இறைவனை போய் நல்லா பாதார விந்தங்களை அவனை வந்து விடாப்புடியாக நம்மளை முட்டி மோதி எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை சரணாகதி அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் அனைத்தும் குறைந்து மிகப்பெரிய சாதனைகளையும் வெற்றிகளையும் காணக்கூடிய ஒரு அருமையான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா குரு 8ஆம் இடத்தையே பார்க்கறதுனால பலவித சவால்களையும் பலவித இன்னல்களையும் 8ஆம் இடம் போட்டாலும் நம்ம எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு போடு போடும், அது கொடுத்தாலும் அபரிமிதமான செல்வ வளங்களை வாரி வழங்கும். இப்போ என்ன ரிஷபத்துக்கு ஒரே தாரக மந்திரம், அன்னதானம், சிவ வழிபாடு. இதை செய்யும் பொழுது இந்த 4.5 மாத காலங்கள் இது வரைக்கும் நடக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நடந்துடும். சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு, அதே சனி தசாபுதிலாம் நடக்கும்பொழுது ரொம்ப அருமையாக மிராக்கிளாக இருக்கும் அந்த பலன்கள் பார்க்கும்போது. ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு தொழிலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரேஷனு, நல்லா வந்து ஒரு கூடுதல் லாபம், புதுசாக வந்து ஒரு கிளை நிறுவனங்களை உண்டாக்குவது, கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செய்வது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, பயணம், வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்கிறோம் அப்படின்னு தொழிலை சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். தந்தை வழி சொத்துக்கள், தந்தை தொழிலுக்கே நாங்கள் முயற்சி பண்ணுறோம், ஒரு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்குமானா உங்களுக்கு அமைப்பு இருக்குது அப்படின்னா இந்த முறை எல்லாமே உங்களுக்கு வந்து கிளிக் ஆகி இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் வந்து அப்படியே
ஆகி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் தவிடுபொடியாக்கி உங்களை வந்து ஒரு சிகரத்தில் உட்கார வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ரிஷபத்துக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம். அதை வந்து நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணணும். சும்மா உட்காந்துட்டு இருந்து நேரம் நல்லா இருக்குதுன்னு தானாக தேடி வராது. தட்டில் வச்சு நம்ம உழைக்கணும் 1000 டைம்ஸு. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும். ரிஷப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். 12 ராசிக்கும் உரிய சனி வக்ர பலன்களை பார்த்துருக்கோம். மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் இதெல்லாம் 30% ஒத்து வந்தாலும் பெரிய விஷயம். சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு? அவர் ப்ராப்பராக இருக்கிறாரா? அவர் நல்ல சாதகமாக இருக்கிறாரா? இல்லை வந்து உங்களுக்கு அவர் யோகரா, இல்லை பாவரா, இல்லை மிதமான, இல்லை நியூட்ரலாக பலனை தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா, அசுபரோட சேர்க்கை பெற்றிருக்காரா, இல்லை சுப இடத்திலிருந்து சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையவும் செய்யும்லாம். இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுறது? கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும். எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உடைத்து ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைமில் இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு பலன் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை, பொறுப்புணர்வோடு நிதானமாக செல்லும்பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். அதற்கப்புறம் இந்த சனியை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறை வழிபாட்டில் என்ன பண்ணோன்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும். உடனே போய் நவகிரகத்தில் சனியை வழிபடுவது, எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு. அதேபோல் ஆன்டி கிளாக் வைஸாக வேறு சுற்றுவாங்க. அப்படிலாம் சுற்றக்கூடாது. கிளாக் வைஸாக தான் சுற்றிட்டு ஓரமாக நேருக்கு நின்று அவரை வணங்கக்கூடாது. பக்கவாட்டை நின்று அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும். இப்போ கருமாரியம்மன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும். அப்போ அம்பாவை பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும். அப்புறம் அம்பாவை பார்த்துடணும். அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியார் அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரணும். எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது. வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும். அப்போ சிவ வழிபாடு செய்வது, நாகத்தை குடையாக கொண்ட அம்பாள் வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய இப்போ ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான். அப்போ நீங்கள் போய் நீங்கள் அம்பாளை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர், குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது, குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல உங்கள் குலதெய்வ ஆலயத்துக்கு போகணும். ஏன்னா குலதெய்வம் தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கள போய் வழிபட்டு வருவது, அன்னதானம் செய்வது. அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஃபுல் மீல்ஸு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு இனிப்போட அது மேலே ஒரு சில்லறை பணம் 21 ரூபா வச்சு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும்பொழுது நல்ல தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும். முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து சாமி கும்பிட்றேன்னு சொன்னேன்னா சனீஸ்வரன் அங்கே நல்ல பலனே தரமாட்டார். வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்கிறார்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம், நிலையான வருமானம், நிலையான செல்வ செழிப்பு. அந்த காலத்துலலாம் யார் நம்ம முன்னோர்கள்லாம் 10 தலைமுறை 11 தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தோன்னா 90 வயசு தாத்தா இருக்கும், 100 வயசு தாத்தாலாம் இருக்கும். அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க. அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்களாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வையில் பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் தான். அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதெல்லாம் வந்து கோ சம்ரட்சணம். அப்போ வயதான கோ சம்ரட்சணம் நிறைய உங்கள் 7 தலைமுறையை வாழ வைக்கும். அந்த கோ சம்ரட்சணத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரட்சணம். விருத்த சம்ரட்சணம்னா என்ன? வயதானவர்களை பேணி காப்பது. அப்போ 100 கோ சம்ரட்சணம் பண்ணதற்கு இணையானதான். அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம். எப்படி உங்களால் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.